ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பாம்பே சாம்பார். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கணும். இப்போ அந்த கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். கடுகு, உளுந்தப்பருப்பு, சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். இப்போ அதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கணும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதையும் இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிடி கடலை மாவை கரைச்சி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவையும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அந்த மிளகா பொடி வாசனை நல்லா போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடலை மாவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போது சுவையான பாம்பே சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.